இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். ஊருக்கு முந்தையே போய் அங்க உட்கார்ந்தாச்சு. என்ன பயன்? திமுக கிட்ட இஸ்லாமிய ஓட்டு வங்கி, கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இருந்த பிறகும் 99ல திமுக பிஜேபி கூட்டணி வந்தது இல்ல. விஜயகாந்த் அவர் ஒருத்தர் மட்டும் போயஸ் கார்டனுக்கு போய் கையெழுத்து போடாத ஒரே தலைவர் அவர் தாங்க. போன வருஷமே மு.க. ஸ்டாலின் ஜானகி எம்ஜிஆர் கல்லூரியில அவங்களுக்கு விழா எடுத்து 100ஆண்டு விழா தொடக்கம் எடுக்கும் போது அவர் அதுல கலந்துக்கிட்டு ஜானகி எம்ஜிஆரோட பல இயல்புகளை எல்லாம் பாராட்டி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவங்க தூங்கிட்டாங்க. நிகழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் உமர் முக்தார். தேசிய கட்சிகளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோ இல்லை காங்கிரஸோ எந்த நன்மையும் செய்யல. பிஜேபியை சொல்றதோட காங்கிரஸை கூட சேர்த்துக்கிறாரு. அது ஒரு சேஃப் கேம். அது அந்த இடத்துல எனக்கு எடப்பாடி பழனிசாமி கருத்தோட நான் உடன்படுறேங்க. உண்மையிலே நமக்கு தேசிய அரசியல்ல பயனே இல்லை. இப்போ இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். ஊருக்கு முந்தையே போய் அங்க உட்கார்ந்தாச்சு. என்ன பயன்? மாநில கட்சிகளுக்கு தனியான அஜெண்டா இருக்கு, தனியான கொள்கை இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவங்க மாநில கட்சியாக அந்த மாநிலத்துல கோல வச்ச முடியும். ஒரிசா, ஆந்திரா, பல மாநிலங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே தேசிய அரசியலுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. தேசிய அரசியலுக்கு போன பிஆர்எஸ் கதி என்னங்க ஆச்சு தெலுங்கானால? என்ன காரணம்னா நம்ம மாநில பிரச்சனைய வலுவா எடுத்து வைக்க முடியாது. இப்ப உதாரணமா சனாதன ஒழிப்புன்னு நம்ம பேசணும்னா அது இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளுக்கு அது இடைஞ்சலா இருக்கு. இப்ப இந்தி எதிர்ப்பு நம்ம பேசணும்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளுக்கு அது இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா அது அகில இந்திய பாலிடிக்ஸ். ஆனா நமக்கு நம்ம மாநில அரசியல் தான் முக்கியம். திமுக இதை தாண்டி என்ன ஹைதராபாத்ல நின்று ஜெயிக்க போறாங்க? அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஆனா கடைசியில நம்ம கிட்ட எம்பிஸ் இருப்பாங்க. இப்போ எல்லா கூட்டணியுமே தொகுதி உடன்பாடு தானே. கொள்கை அடிப்படையில எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? எல்லாம் தனித்தனி கட்சி, தனித்தனி அமைப்பு. அப்போ கொள்கை ரீதியான உடன்பாடு வரவே வராது. அப்போ தொகுதி பங்கீடு தான் நோக்கம்னு வரும்போது கடைசி நேர கூட்டணியே போதும். உதாரணமா இப்பவும் இந்தியா கூட்டணியில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மாநில அளவில் தொகுதி பங்கீடுன்றாங்க. அதை தானே முதல்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்கோம். அதானே நம்ம முதல்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்கோம். இங்க தமிழ்நாடு அளவுல தொகுதி பங்கீடு பண்ணாம நம்ம என்ன உத்தரப்பிரதேச அளவுல பண்ண போறோம்? ஆனா முன்னாடியே போய் அங்க உட்காரும் போது நமக்கு ஏற்படுற இடைஞ்சல்கள் ஜாஸ்தி. ஆல் இந்தியா பாலிடிக்ஸ் அது வேற. மாநில அரசியல்ங்கிறது வேற. மாநில கட்சிகள் பங்கு பெறுகிற மத்திய கூட்டாட்சி, இதுதான் நம்மளோட ஐடியாலஜியே. அப்போ இதுல எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸையும் அதே நேரத்துல பிஜேபியும் சேர்த்து ஒரே நேரத்துல அவர் சமதூரத்துல விலக்கி வைக்கிறதுங்கிறது சரியானதுதாங்கிறதா என் கருத்து. சமீபத்துல இவர் செல்வ பிறந்தகை சொல்லியிருந்தார்ல, அதிமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்கன்ட்டு, அதெல்லாம் உடைக்கணும்னு தான் இப்படி பண்றாரா? இருக்கலாம். அதாவது காங்கிரஸ் கூட்டணி வந்தா அவங்க சரின்னு சொல்ற மனநிலையில் தான் இருந்திருப்பாங்க. இப்ப வரவே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியில பிளவு ஏற்படுவதற்கு வழி இல்லைங்க. அது தூரத்து கனவு, வழியே இல்லை, நோ சான்ஸ். என்ன காரணம் அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு ப்ரூவ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி வச்சிருக்கிற ஒரு கூட்டணி. மினிமம் 40% இருக்கும். போன தடவை அவங்க சில இடங்கள்ல 53% வாங்கியிருந்தாங்க 2019. அப்ப 40% அண்ட் அபவ்னா இப்ப இருக்கிற மல்டி கார்னர்டு கண்டெஸ்ட்ல கண்ணை மூடிட்டு வெற்றி. எங்கேயாவது 1-2 தொகுதியில தென்னந்திரிசலா உள்ளூர் செல்வாக்கு காரணமாக மாறலாமே தவிர பிராடா பார்த்தா ஃபர்ஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல 40%னா எல்லா தொகுதியிலையும் வெற்றின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த கணக்கை வச்சுட்டு தான் நம்ம போக முடியும். சர்வேக்கள் வர்ற கருத்து கணிப்பு எல்லாம் கூட கிட்டத்தட்ட அந்த கணக்கை தான் சொல்லுது. அப்போ திமுக கூட்டணியில இருந்து யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே வின்னிங். நீங்க திமுக கூட்டணியில தொகுதி கொடுக்கல, எம்பி கொடுக்குறாங்க. அப்ப எப்படி வெளியில வருவாங்க? காங்கிரஸ் வராது. ஒரு தொகுதி குறைச்சு கொடுத்தாலும் வராது. இப்ப கமல்ஹாசன் கொடுக்குற தொகுதி காங்கிரஸ் கணக்குல தான் கழிப்பாங்க. சோ ஒரு தொகுதி குறைச்சு கொடுத்தாலும் அவங்க வரமாட்டாங்க.
அப்ப வராது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்த பிறகு காங்கிரஸையும் சமதூரத்துல வச்சு பார்க்கலாம், தவறு கிடையாது. என் கருத்தா நான் என்ன 40 வருஷமா பத்திரிகையாளர் நான் பாக்குறேன்னா, இந்த தேசிய அரசியலே நமக்கு சரிப்பட்டே வரதே கிடையாது. 88ல நம்ம தேசிய முன்னணி என்டிஆர்லாம் வந்து இங்க பிரம்மாண்டமா துவக்கி வச்ச விழாங்க. நான் பத்திரிகையாளர்லாம் கவர் பண்றேன் தமிழ்நாட்டுல. பெரிய பேரணி, இன்னும் சொல்லப்போனா ஊர்வலம்ங்கிற வார்த்தைக்கு பதிலா பேரணிங்கிற வார்த்தையை அப்பதான் முதல் முறையா பயன்படுத்தினாங்க. இன்றைய முதலமைச்சர் அப்போ இளைஞரணி தலைவர் அவர் தலைமையில் தான் அந்த பெரிய இளைஞரணி ஊர்வலம் ரொம்ப பிரமாதமா நடந்துச்சு. கடைசியில என்ன ஆச்சுங்க 89ல ஒரே ஒரு தொகுதி, அதுக்குள்ள திமுக கூட்டணி கட்சி சிபிஐ ஜெயிச்சது. தொகுதி பங்கீடு கரெக்டா போட்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியா வந்துருச்சு. இந்த தேசிய முன்னணியில போய் உட்காராம இருந்திருந்தா ராஜீவ்காந்தி அவர் வந்து திமுக கூட்டணியை கூட பிரிஃபர் பண்ணிருப்பாரு. தேசிய அரசியல்ல டெல்லியில இருக்கிற எந்த கட்சிக்கும் எம்பி சீட்டு தான் கணக்கு. இந்த மாநிலத்துல இருந்து நமக்கு 20 கிடைக்குமா 30 கிடைக்குமா, இந்த மாநிலத்துல இருந்து எத்தனை கிடைக்கும், இந்த கணக்கை வச்சுதான் எல்லாரும் போடுவாங்க. ஆக மொத்தம் 290 300 இப்படிதான் கணக்கு போட முடியும். அப்போ 89ல ராஜீவ்காந்தி அப்போ இங்க லோக்கல் வந்து திமுக ஆட்சி, கலைஞர் முதல்வர். ஆமா, ராஜீவ்காந்தி கலைஞரோட கரங்கோத்து இருந்தாருன்னா, இப்ப வந்து ராஜீவ்காந்தியோட மகன் வந்து கலைஞரோட தானே கரங்கோத்து இருக்காரு. ஆமா, கரங்கோத்து இருந்தாருன்னா அப்ப ரிசல்ட் வேற இல்ல. அப்ப முன்னாடியே நீங்க தேசிய முன்னணின்னு போகும்போது அந்த வாய்ப்பு அடப்படுது இல்லன்ற. அடப்படுது. கரெக்ட். ஒரு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு போறதுல அர்த்தம் இல்லையே. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இது நீங்க சொன்ன மாதிரியே எப்போதும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. என்னோட கேள்வி என்னன்னா, இது முக்கியமான ஒரு இது கூட்டணி இல்லைங்கிறதோ, அதே மாதிரி இது வந்து ஆன்டி பிஜேபி ஒரு ஸ்டேட், இது இங்க வந்து ஆன்டி பிஜேபி தான் எடுபடும். எதை நீங்க தீர்மானத்துல வைக்கணுமோ அங்க வைக்காம அங்க மைல்டா சொல்லிட்டு உள்ள பேசுறதுல என்ன இருக்கு? தீர்மானம் பொதுவாக வந்துங்க லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் போட முடியும். ஏன்னா நம்ம வாங்க போற ஓட்டுங்கிறது ஆன்டி திமுக ஓட்டு தான். ஆன்டி திமுக ஓட்டு தான் வாங்கணும். ஆன்டி பிஜேபி ஓட்டு பல முனையா பிரியத்தான் செய்யும். இப்ப ஆன்டி பிஜேபி ஓட்டுல சீமானுக்கும் கொஞ்சம் ஓட்டு வளர்த்தானே செய்யும். அதனால ஆன்டி பிஜேபி ஓட்டை மட்டும் நம்ம நம்பி அரசியல் பண்ண முடியாது. ரெண்டாவது நம்மளோட கோர் ஓட் பேங்கே வந்து அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தான். எதிர்ப்பு தான். திமுக எதிராக ஓட்டு போடுறதுன்னு ஒருத்தர் முடிவு எடுத்தானா அவனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? அந்த ஓட் பேங்கை இழந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தீர்மானங்கள்ல கடுமை காட்டுறாங்க. பேச்சுல வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கடுமை காட்டுவாங்க. இப்ப ஏன் காட்ட மறுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கு. அது நல்லா தெரியுது, நிச்சயமா இருக்கு. ரெண்டாவது வேலுமணி தங்கமணி மாதிரியானவர்கள் அவங்க கொஞ்சம் பிஜேபி மைண்ட் உள்ளவங்க தான். அதிமுகலயும் பிஜேபி காரங்க இருக்காங்க, பிஜேபிலயும் அதிமுக இருக்காங்க நிச்சயமா. ஓகே ஓகே ஓகே. இது அதே மாதிரி சிறப்பு தீர்மானமா வந்து ஜானகி அவங்களோட 100ஆண்டு விழாவை கொண்டாடணும்னு எடப்பாடி அவரை போன வருஷமே ஸ்டாலின் வந்து அது கொண்டாடிட்டாருங்க. போன வருஷமே மு.க. ஸ்டாலின் ஜானகி எம்ஜிஆர் கல்லூரியில அவங்களுக்கு விழா எடுத்து 100ஆண்டு விழா தொடக்கம் எடுக்கும் போது அவர் அதுல கலந்துக்கிட்டு ஜானகி அம்மையாரோட பல இயல்புகளை எல்லாம் பாராட்டி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்க தூங்கிட்டாங்க. ஜானகி அம்மையாரோட கிஃப்ட்ல தான் இந்த இன்னைக்கு தலைமை கழகமே. தலைமை கழக கட்டடம் அவங்க கொடுத்தது, முன்னெடுத்து செஞ்சிருக்க வேண்டியது அதிமுக. தூங்கிட்டாங்க. இப்போ வந்து ஏன்னா நாங்கெல்லாம் இந்த தாய் பத்திரிகையில இருந்து வந்தவங்க. எங்களோட பப்ளிஷர் யாருன்னா ஜானகி அம்மையார். அதாவது எங்க முதலாளி ஜானகி அம்மையார் தான். எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் நிர்வாகி ஜானகி அம்மையார் தான். வந்து கீழே இம்பிரிண்ட்லயே வந்து ஜானகி அம்மையார் பேர் இருக்கும். எம்ஜிஆர் மரணம் ஆன பிறகு அது வரைக்கும் VN ஜானகின்னு போட்டுட்டு இருந்தோம். எம்ஜிஆர் மரணம் ஆன உடனே ஜானகி எம்ஜிஆர்னு அதை மாத்தி எம்ஜிஆருக்கு வாரிசாக ஜானகியை கொண்டு வரதுக்கான முயற்சி எல்லாம் எடுத்து அது கடைசியில வெற்றிகரமாக நிறைவேறாமலே போயிருச்சு. ஆனா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர், ஒரே பெண். அப்புறம் தான் ஜெயலலிதாவோட அதுக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஜானகி எம்ஜிஆருக்கு முதலே செஞ்சிருக்க வேண்டிய மரியாதை. ஆனா இப்போ வந்து கொஞ்சம் லேட்டா செய்யறாங்க. அந்த வகையில இந்த தீர்மானம் சிறப்பு தீர்மானம் தான், அதுல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் அதுல திமுக முந்திடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான பாயிண்ட். அதான். ஓகே. இது பொதுக்குழு முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்டிபிஐ கட்சியினர் வந்து எடப்பாடியை சந்திச்சு பேசியிருக்காங்க.
அவங்க எதுக்கு போனாங்களோ அந்த மாநாட்டு அழைப்பிதழ கொடுக்க போனாங்க. இதுக்கு போனாங்க. ஆமா. ஆனா அந்த பொதுக்குழு ஒட்டி அந்த சந்திப்பு அப்படிங்கும்போது இஸ்லாமியர்களுக்கு இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானமும் போட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி சொன்னதாகவும் சொல்றாங்க. இந்த மாரி ஏற்கனவே வந்து ஒரு 3, 4 அமைப்பு சந்திச்சுட்டாங்க. இப்ப எஸ்டிபிஐ சந்திச்சிருக்காங்க. இது அவங்களுக்கான ஆதரவு வட்டம் பெருகுதுன்னு நினைக்கலாமா? அதிமுக மழை வெள்ள பாதிப்பின் போது கூட முன்பே ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சி பூவை ஜெகன் நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி போனாரு. எஸ்டிபி நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அழைப்பிதழ கொடுக்கறதுக்கு போனாங்க. இதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டு வங்கி வந்து பெரும்பாலும் திமுக தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆமா. திமுக கிட்ட இஸ்லாமிய ஓட்டு வங்கி, கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இருந்த பிறகும் 99ல திமுக பிஜேபி கூட்டணி வந்தது இல்ல. ஆமா. அது எப்படி வந்துச்சு? வரலாறு நீங்க முதல்ல இருந்து பார்க்கணும்ல. 98ல அதிமுக பிஜேபி கூட்டணி. ஆமா. 99ல பிஜேபி வந்து திமுக கூட்டணிக்கு போச்சு. 2004ல வந்து பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்துச்சு, அதிமுக கூட்டணிக்கு போச்சு. 2001 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது பிஜேபி திமுக கூட்டணி. ஆமா. கூட்டணி கணக்குகள் கொஞ்சம் வேற. அது எப்படின்னா நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் போட முடியும் அந்த கணக்கு. விஜயகாந்த் அவர் ஒருத்தர் மட்டும் போயஸ் கார்டனுக்கு போய் கையெழுத்து போடாத ஒரே தலைவர் அவர் தாங்க. எல்லாருமே போயஸ் கார்டனுக்கு போய் தான் கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. விஜயகாந்த் போக மாட்டேன்ட்டாரு. 2011ல போனது பண்ருட்டியார் தான். ஆனா 41 தொகுதி ஜெயலலிதா கொடுத்தாங்க. 41 தொகுதி அவங்க சாமானியத்து கொடுக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பெரிய மூப்பனார் வந்து புதுக்கட்சி துவங்கி பிரிஞ்சு வரும்போது ரஜினிகாந்தோட ஆதரவு இருக்கும்போது 96ல கலைஞர் கொடுத்தது 40 தான். 40. ஏன்னா சட்டமன்றத்துக்கு சீட் கொடுக்கறதுக்கு எப்போதுமே எல்லா மாநில கட்சிகளும் தயங்கும். மக்களவைக்கு வந்து 1-2 கூட கொடுப்பாங்க. சட்டமன்றத்துக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த கணக்குகள் வந்து வேற. இப்ப எஸ்டிபிஐ வந்து அதோட ஓட்டு வங்கி ஆங்காங்கே இருக்கும். அந்த ஓட்டு வங்கியை வைத்து ஒரு கணக்கு போடலாம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கணக்கு போடலாம். இல்ல ஒரு அண்டர்ஹேண்டா சில நேரங்களில் மறைமுக கூட்டணி உண்டு. இப்போ பிஜேபியிலயும் ஒருவருக்கு நம்ம மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கணும். இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் திருநெல்வேலியில நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அங்க ஒரு வீக் கேண்டிடேட் போடுறது. இதெல்லாம் நடக்குது. 40 வருஷமா இந்த மாதிரி பல சித்து வேலை உள்ளடி வேலையெல்லாம் பார்த்திருக்கிறோம். கணக்குகள் எப்படி சரியா வருதாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நேரத்தை கொடுத்து நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.